ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 31. இது உங்க குடும்ப விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒவ்வொரு பொண்ணுக்கும் தன்மானம் ரொம்ப முக்கியம். நீங்க அதை விட்டுட்டு இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க உங்களை பேசுற பேச்சுக்கு ஒன்னு எதிர்த்து கேள்வி கேளுங்க, இல்ல இப்படிப்பட்ட ஆட்களே வேண்டான்னு முடிவெடுங்க என்று ஆரா கூறவும், சி வாய மூடு, உனக்கு என்னடி தெரியும் என் குடும்பத்தை பத்தி? என் புருஷன் என்ன எவ்வளவு காதலிக்கிறார்னாவது உனக்கு தெரியுமா? இதுல தூக்கி போட்டுட்டு வரணுமா என்று இருந்தால் ஆத்திரமாக அகல்யா. ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இவங்க உங்களை இப்படியெல்லாம் பேசுறது உங்களுக்கு சரின்னு தோணுதா என்று ஆரா அகல்யாவுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் கேட்கவும், எனக்கு என்ன தோணுது தோணலன்னு எல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றிருந்தால் அகல்யா. இவ்வளவு தூரம் அகல்யாவுக்காக பேசிக் கொண்டிருப்பதை கூட புரிந்து கொள்ளாமல் அவள் தன்னிடமே சண்டைக்கு வருவதை தாங்க முடியாமல் எப்படியாவது அவளுக்கு புரிய வைத்துவிடும் முனைப்பில் ஆரா பேச துவங்கவும், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. நான் இப்போ நல்ல செய்தி சொல்லுவேன், அப்போ நல்ல செய்தி சொல்லுவேன்னு காத்திருந்து காத்திருந்து பொறுமை இழந்து அந்த கோவத்துல ஏதோ 4 வார்த்தை பேசுறாங்க. பேசதானே செய்வாங்க. அப்படி யார் என்ன பேசுறாங்க? ஏன் மாமியார் தானே பேசுறாங்க. என் அத்தை என்ன வேணாலும் சொல்ல அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நடுவுல வர உனக்கு தாண்டி உரிமை இல்லை என்றிருந்தால் அப்போதும் ஆரா சொல்ல வருவதை கேட்கும் பொறுமை கூட இல்லாமல் அகல்யா. இதில் பொறுமை இழந்திருந்த ஆரா, குழந்தை இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நல்ல டாக்டரா போய் பார்த்து அதுக்கான சிகிச்சை எடுக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி பேசுறதுனால எதுவும் மாறிடாது என்றால் எரிச்சலோடு ஆரா. அதற்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. நாங்க எதுவும் செய்யாம இல்ல. இதோ இன்னைக்கும் இவ தலைக்கு குளிச்சுட்டு வந்து நிக்கிறா. இத பார்த்துட்டு இவளை நான் கொஞ்சணும் இல்ல என்று ருக்மணியிடம் இருந்து நக்கலாக பதில் வந்தது. இப்போதே இன்றைய பிரச்சனைக்கான காரணம் புரிய அமைதியாக திரும்பி ருக்மணியை பார்த்த ஆரா, இவங்க சிகிச்சை எடுத்தும் பலன் இல்லைன்னு தான் இவ்வளவு பிரச்சனையா? அப்போ உங்க மகனை சிகிச்சை எடுக்க சொல்லுங்க, ப்ராப்ளம் சால்வ்டு என்று ஆரா வெகு சாதாரணமாக கூறிய நொடி ருக்மணி ஆத்திரத்தோடு, ஏய் யார பார்த்து என்ன பேசுற என்றிருந்தார். ஆத்திரமாக கையை ஓங்கிக் கொண்டு ஆராவை நெருங்கினார். அவரின் நோக்கம் புரிந்து லாவகமாக விலகி நின்றவள், ஒரு பிரச்சனைன்னா அதுக்கான தீர்வை தான் யோசிக்கணும். அந்த தீர்வு ஒரு பக்கம் இருந்து மட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. இதுல உண்மைய சொன்னா அடிக்க வேற வர்றீங்களா என்றால் லேசான கேலியோடு ஆரா. உண்மையா? எதுடி உண்மை என்று ருக்மணியும், சி அசிங்கமா பேசாத என்று முக சுளிப்போடு அகல்யாவும் ஒரே நேரத்தில் சொல்லவும், இதுல அசிங்கப்பட என்ன இருக்கு? என்னைக்காவது உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது நீங்க அசிங்கப்பட்டு இருக்கீங்களா? இல்லதானே? அப்போ உங்க வீட்டுக்காரர் மட்டும் ஏன் அசிங்கப்படணும்? இன்னைக்கு இந்த குறையெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என ஆரா ஏதோ சொல்ல முயல்வதற்குள், ஏய் சீச்சி, என்ன பேச்சு பேசுற? பெரியவங்க முன்னாடி என்ன பேசணும், எப்படி பேசணும்னு கூட தெரியாதா என்று அருவருப்போடு முகத்தை சுழித்தார் ருக்மணி. ஏன், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க தானே ட்ரீட்மெண்ட் பத்தி பேசுனீங்க என ஆரா பதிலுக்கு கேட்கவும், நான் இவளுக்கு கொடுத்ததை பத்தி பேசினேன். ஆனா நீ அப்படியா? ஒரு ஆம்பளைய பத்தி இப்படியெல்லாம் பேச வெக்கமா இல்ல என்றார். அப்போதும் ருக்மணி முகத்தை சுழித்து கொண்டே, ஆம்பளைக்கு பிரச்சனைன்னா அதை பத்தி பேசக்கூடாதா என்ன என வியப்பாக ஆரா கேட்கவும், இவ்வளவும் வெளிப்படையாக இதையெல்லாம் ஆரா ருக்மணியின் முன் பேசுவதிலேயே உடல் கூச நின்றிருந்த அகல்யா இப்போது பொறுக்க முடியாமல், வாய மூடுடி, யார பார்த்து குறை இருக்குன்னு சொல்ற? அவர் யார், எப்படிப்பட்டவர்னு எனக்கு தாண்டி தெரியும். உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி என்றால் ஆத்திரமாக. இருவரும்
இதை ஒரு பெரிய விஷயமாக பேசுவதில் உண்டான லேசான கேலி புன்னகையோடு நின்றிருந்த ஆரா இறுதியாக அகல்யா சொன்ன வார்த்தைகளில் பெரிதாகவே புன்னகைத்து, நிஜமாவே உங்களை விட எனக்கு நிறைய தெரியும் என்றாள். அந்த வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்தவாறே, ஓஹோ, 13 வருஷமா காதலிச்சு 10 வருஷமா கூட வாழற எனக்கு தெரியாத ஒண்ணு அவரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சு என்று நக்கலாக அகல்யா கேட்கவும், அதற்கு கொஞ்சமும் அசராமல் ஆமா என்றிருந்தாள் ஆரா. என்னை விட அவரை புரிஞ்சவங்க இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லுவேன். அவங்க அம்மாவாகவே இருந்தாலும் கூட சில விஷயங்கள் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். இதுல நேத்து வந்த உனக்கு தெரிஞ்சிருச்சான் என்றாள் நக்கலாக அகல்யா. உங்களுடைய இந்த நம்பிக்கையையும் காதலையும் தான் அவர் தப்பா பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கார் என்றாள் ஆரா. ஏ, யார பார்த்து என்ன பேசுற என ருக்மணி மகனை குறை சொல்வதை பொறுக்க முடியாமல் சண்டைக்கு வரவும், அவர் என்ன எவ்வளவு காதலிக்கிறார்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். இங்க இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன்னா அது அவருக்காக மட்டும்தான் என்றாள் அகல்யா. ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்று ஆரா உடைத்து சொல்ல முடியாத தன் நிலையை எண்ணி தவிப்போடு சொல்லவும், தனு என்று கண்டிப்பான குரலோடு அங்கு ஆனந்த் வரவும் சரியாக இருந்தது. அதில் ஆரா பார்வையை திருப்ப, வாடாப்பா, உன் பொண்டாட்டி இங்க வந்து நாட்டாம செஞ்சிட்டு இருக்கா, என்னன்னு கேளு என்று எரிச்சலோடு ருக்மணி கூறவும், உன்னை யாரு இங்க வர சொன்னது என பல்லை கடித்தவாறே கேட்டவன் அவளின் கையை பிடித்து இழுத்து செல்ல முயல, அவதான் மெத்த படிச்சவளாம், அவளுக்கு தான் எல்லாம் தெரியுமா, அதான் இங்க வந்து எங்களையே அதிகாரம் செஞ்சுட்டு இருக்கா, கூட்டிட்டு போய் நல்ல பதமா கேக்குற மாதிரி சொல்லு என வேண்டுமென்றே இழுத்து நிறுத்தி பேசினார் ருக்மணி. அதில் கோபமாக திரும்பி ஆராவை பார்த்தவன், அவ ஏதாவது தப்பா பேசி இருந்தா அவ சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனவும், இப்போ எதுக்கு நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க என்று துவங்கவும், அவளுக்கு பதில் எதுவும் அளிக்காமல் அங்கிருந்து ஆராவை தரதரவென இழுத்து கொண்டு நகர்ந்தான் ஆனந்த். இதில் ருக்மணிக்கு அகல்யாவின் மீதிருந்த கோபம் மறந்து போயிருக்க ஆராவை வசைப்பாட துவங்கி இருந்தார். இங்கு இரு வீட்டையும் இணைக்கும் வாயிலில் நின்று அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரேகா ஆராவை ஆனந்த் இழுத்து செல்வதை கேலியாக பார்த்தவாறு நின்றிருக்க, ஆராவுக்கு இப்படி இழுத்து செல்வது அவமானமாக இருந்தது. அதில் வீட்டிற்குள் நுழைந்த நொடி ஆனந்திடம் இருந்து தன் கையை உதறிக்கொண்டு விலகியவள் வேகமாக ஆனந்தை கடந்து மேலேறி சென்றாள். அவளின் பின்னாயே சென்றவன், என்ன செஞ்சு இருக்க நீ என்று கோபமாக துவங்கவும், முதல்ல நீங்க ஏன் என்னை இப்படி ட்ரீட் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க என்று கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு கேட்டிருந்தாள் ஆரா. நீ செஞ்ச வேலைக்கு வேற என்ன செய்ய சொல்ற என்றான் முறைத்து கொண்டே ஆனந்த். அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன் என்றால் பதிலுக்கு முறைத்தபடியே ஆரா. ஏன் உனக்கு தெரியாதா என்றவனை இல்லை என மறுப்பான தலையசைப்போடு பார்த்தாள் ஆரா. அன்னைக்கே நான் சொன்னேன் இல்ல, இத பத்தி அகல்யாவுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு, அப்புறமும் ஏன் போய் சொன்ன என்றவனை நிறுத்தி நிதானமாக ஒரு பார்வை பார்த்தவள், என்ன நடந்ததுன்னு இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட கேட்கல என்றாள். இத கேட்டு வேற தெரிஞ்சுக்கணுமா என்று ஆனந்த் சொன்னது வெகு அலட்சியமாக ஆராவுக்கு தோன்றவும், அப்போ உங்க யூகத்துக்கு எல்லாம் நான் பொறுப்பாக முடியாது என்றிருந்தால் ஆரா. இப்படியே வாக்குவாதம் நீண்டு கொண்டே செல்ல இறுதி வரை என்ன நடந்தது என கேட்காமலே அன்று அவ்வளவு சொல்லியும் கொஞ்சமும் அதை கண்டு கொள்ளாமல் சென்று பிரச்சனை செய்திருக்கிறாளே என்ற எரிச்சலில் ஆனந்த் பேசிக்கொண்டே இருக்க, தன்மேல் துளியும் நம்பிக்கை இல்லாமல் அவனாக ஒன்றை முடிவு செய்து கொண்டு பேசுகிறானே என்ற கோபத்தோடு ஆராவும் அவனுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க விரும்பாமல் அவனுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தாள் ஆரா. இதில் ஒரு கட்டத்திற்கு மேல் இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் தன் பொறுமையை இழந்து விடுவோம் என்று உணர்ந்த ஆனந்த் ஆரா பேசிக்கொண்டிருக்கும் போதே சட்டென கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டான். இதை பெரும் அவமானமாக உணர்ந்த ஆராவுக்கு இவ்வளவு நேரம் இருந்த கோபம் இப்போது பெரும் ஆத்திரமாக மாறியது. அது என்ன, பேசிக்கிட்டு இருக்கும்போது பாதியிலேயே போறது என பல்லை கடித்தபடி ஆனந்த் சென்ற திசையை வெறித்து கொண்டிருந்தாள் ஆரா. ஆனந்த் இவளை இழுத்து வரும்போதே குதூகலத்தோடு இவர்களை பின்தொடர்ந்து வந்திருந்த ரேகாவுக்கு அவள் அரை வாயிலில் நின்று முழுதாக எதையும் கேட்க முடியவில்லை என்றாலும் கூட
லேசாக திறந்திருந்த கதவின் வழியே அங்கு பெரும் வாக்குவாதம் நடப்பது நன்றாகவே தெரிந்திருந்தது. கதவு மட்டும் முழுமையாக மூடியிருந்தால் அறைக்கு அருகிலேயே சென்று கதவில் காதை வைத்து முழுமையாக அனைத்தையும் கேட்டு ரசித்திருப்பாள் ரேகா. ஆனால் அது முடியாமல் போனதில் உண்டான வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றொரு பக்கம் எப்போதும் தங்களை மதிக்காமல் இருப்பவளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவனே கோபமாக பேசுவதை தூரத்தில் இருந்து ரசிப்பதே போதும் என்பது போல் நின்றிருந்தாள் ரேகா. ஆனந்த் அங்கிருந்து சென்ற வேகத்தையும் ஆரா அவனை முறைத்து கொண்டு நிற்பதையும் கண்டு உண்டான புன்னகையோடு தன் அறைக்குள் நுழைந்து கதவை அடைத்தவள் தன் தங்கையை அலைபேசியில் அழைத்தாள். அந்த பக்கம் எடுக்கப்பட்டதும், ஹலோ கல்பு, நீ சொன்னது அப்படியே நடக்குதுடி என துவங்கி கடந்த சில நாட்களாக நடக்கும் அனைத்தையும் கூறவும், நான் தான் அப்பவே சொன்னேனே, அவளுக்கெல்லாம் உன் வீடும் செட் ஆகாது, உன் குடும்பமும் செட் ஆகாது, 4 நாள் கூட தாங்க மாட்டான்னு நினைச்சேன். பரவாயில்ல, எவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிட்டாலே. சரி, அதான் அவங்களே அடிச்சுக்கிறாங்களேன்னு சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்காத. கேப் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா தூண்டிவிடு. என்ன புரியுதா? நீ தான் என்ன அங்க கொண்டு வர எதுவும் செய்யல. இப்போ தானா கிடைக்கிற வாய்ப்பையும் தவற விட்ட, கொஞ்சம் கூட யோசிக்காம அன்னைக்கு உன் மாமியார் சொன்ன மாதிரி உன் புருஷனையே கட்டிக்கிட்டு அங்க வந்து உட்கார்ந்துருவேன், ஜாக்கிரதை என சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டாள் கல்பனா. அவள் சொல்லியதில் உண்டான அதிர்வோடு நின்றிருந்த ரேகாவுக்கு இவள் செய்தாலும் செய்வாள் என்று தோன்றவும், இனி இங்கு கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவே விடக்கூடாது என்றே தோன்றியது. அன்று இரவும் வெகு தாமதமாகவே வீடு திரும்பினான் ஆனந்த். அவன் மனதில் கோபம் அப்படி கனன்று கொண்டிருந்தது. எதேச்சையாக அந்த நேரத்தில் அவன் திரும்பவில்லை என்றால் இன்று என்னென்ன கலைபரம் நிகழ்ந்து இருக்குமோ. அவ்வளவு தூரம் சொல்லியும் அதை கேட்காமல் சென்று அங்கு பேசி இருக்கிறாள் என்றால் தன் வார்த்தைக்கு அவளிடம் அவ்வளவுதான் மதிப்பா? இதில் அதை கேட்கும்போது தன் தவறை ஒத்துக்கொள்ளாமல் எதிர்த்து எதிர்த்து வேறு பேசி அவனை மேலும் ஆத்திரமடைய செய்திருந்தாள். இப்போதும் ஆனந்த் மனதில் வந்தது ஒன்றே ஒன்றுதான். அங்கு அந்த நிமிடம் அவன் செல்வதற்கு பதில் இளவரசு சென்றிருந்தால் காட்சி எப்படி மாறியிருக்கும்? வாயை திறந்தாலே வரைமுறையின்றி பேசுபவன் இளவரசு. யார் எவரென்று துளியும் பார்க்க மாட்டான். இதில் அவனின் விஷயத்தில் தேவையற்று இவள் தலையிடுவதைக் கண்டால் சும்மாவா இருப்பான்? ஆராவை ஏதாவது அது போல பேசி இருந்தால் அதை கேட்டுக்கொண்டு இவளும் சும்மா இருந்திருக்க மாட்டாள். அடுத்து அது பேச்சோடு நின்றிருக்குமா? அப்படி மட்டும் இளவரசு ஆராவின் மேல் கையை நீட்டியிருந்தால் அதை கேட்டுக்கொண்டு இவனால் சும்மா இருக்க முடியுமா? தன் அவளை இன்னொருவன் கை நீட்டவிட்டு வேடிக்கை பார்க்கும் ஆளா ஆனந்த்? அடுத்து அது இரு குடும்பங்களின் பிரச்சனையாக அல்லவா மாறிப்போகும். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என இப்போதும் சின்ன பிள்ளை போல் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அவள் நினைப்பதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாளே என்ற கோபம் அவனுள் சுழன்று கொண்டு இருந்தது. அதில் வெகு தாமதமாக ஆனந்த் வீடு திரும்பி இருக்க அவன் பாதி பேச்சில் அப்படி திடீரென கிளம்பி சென்றதில் உண்டான கோபத்தோடு முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ஆரா. அவளை ஒரு பார்வை பார்த்தவன் குளித்துவிட்டு வந்து படுக்க முயல, அப்போதும் ஆரா அமர்ந்த இடத்தில் இருந்து கொஞ்சமும் அசையாமல் அமர்ந்திருந்தாள். வழக்கமாக எவ்வளவு தாமதமாக வந்தாலும் சாப்பிட எடுத்து வைக்கட்டுமா என கேட்டு அவன் வேண்டாம் என மறுத்தாலும் கொஞ்சம் பாலாவது குடிக்க சொல்லி வற்புறுத்தும் ஆராவை இன்றைய கோபத்திற்கு பிறகு எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கணிசம் பார்வையை கூட இவன் பக்கம் திருப்பாமல் அவள் அமர்ந்து இருக்கும் நிலையை கண்டவன் யோசனையாக புருவத்தை சுருக்கினான். அதில் அவளை ஒரு பார்வை பார்த்தவாறே, தூங்கலையா என்றான். வழக்கமாக இந்த நேரத்திற்கு எல்லாம் விழித்து இருப்பவள்தான் ஆரா. ஆனால் அப்போதெல்லாம் படித்து கொண்டோ எதையாவது எழுதி கொண்டோ இருப்பாள். அப்போதுமே முகம் மலர நிமிர்ந்து பார்த்து, என்ன இவ்வளவு நேரம், ஏன் லேட்டு என்பன போன்ற ஓரிரு கேள்விகளாவது அவளிடம் இருந்து வரும். அவனுமே எத்தனை இரவுகளில் அவளின் இந்த வகையான வரவேற்பை ரசித்து இருப்பான். தனக்காக ஒருத்தி காத்திருக்கிறாள் என்ற எண்ணமே அவனை எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு வீட்டிற்கு எத்தனை நாட்கள் ஓடி வர வைத்திருக்கிறது என்றெல்லாம் எண்ணம் செல்ல விழிகளால் கூர்மையாக அவளையே அளந்தவனுக்கு ஏதோ பெரும் வித்தியாசம் அவளிடம் தென்பட்டது. எத்தனையோ மன வருத்தங்கள் வாக்குவாதங்கள் இருவருக்குள்ளும் இருந்த போதும்
ஒரு நாளும் ஆரா இப்படி இருந்ததில்லை. அந்த நேர பேச்சு அப்போதே முடிந்தது என்பது போல் வெகு இயல்பாகத்தான் இருப்பாள் ஆரா. இன்று அதற்கு முற்றிலும் மாறாக கைகளை கட்டிக்கொண்டு எங்கோ வெறித்தபடி அவன் பக்கமாக கூட திரும்பாமல் அவள் அமர்ந்திருந்த விதம் புதிதாக இருக்க, என்னாச்சு என கேள்வியாக பார்த்தவாறு வேகமாக அவளை நெருங்கினான் ஆனந்த். அப்போதும் பதில் எதுவும் சொல்லாமல் அவள் அமர்ந்திருக்க, தனு தனு என்னாச்சு என்று பதட்டத்தோடு அவளை பற்றி உலுக்கியவாறு கேட்டவனை நிதானமாக திரும்பி பார்த்தவள் பதில் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து எழுந்து செல்ல முயல, அவளின் இந்த செயல் எல்லாம் புதிதாகவும் புதிராகவும் இருக்க என்ன நடந்தது என புரியாமல் குழம்பி போனான் ஆனந்த். அதில் அவளின் வழியை மறிப்பது போல் வந்து நின்றவன், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு என்று படபடக்கவும், நான் ஏன் உங்ககிட்ட இதையெல்லாம் சொல்லணும் என்றிருந்தால் நிதானமாக ஆரா. அவளிடம் இருந்து இப்படி ஒரு பதில் வரும் என எதிர்பாராததால் திகைத்தவன், ஏன் சொல்லணும்னா என்ன அர்த்தம் என்றான். நிஜமாகவே அவள் சொல்ல வருவது புரியாமல். ஏன் சொல்லணும்னா சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், இப்போ புரியுதா என குரலை உயர்த்தாமல் கோபப்படாமல் நிதானமாகவே அதே நேரம் அழுத்தமான குரலில் கூறியிருந்தாள் ஆரா. என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ என்று அவளின் பதிலிலும் பார்வையிலும் உண்டான கோபத்தோடு ஆனந்த் கேட்டிருக்க, அதில் ஒரு நக்கல் புன்னகையோடு அவனை பார்த்தவள், சொன்னா மட்டும் அப்படியே நின்னு கேட்கவா போறீங்க, நீ என்ன பேசுறது நான் என்ன கேட்கறதுன்னு கிளம்பி போயிட்டே தானே இருக்க போறீங்க என்றாள் ஆரா. அப்போதும் அதே நிதானமான குரலில். இப்போதே இவள் ஏன் இப்படி பேசுகிறாள் என்று புரிய மீண்டும் பழைய பேச்சுக்கே சென்று அதை ஒரு வாக்குவாதமாக மாற்ற விரும்பாமல் ஒரு மறுப்பான தலையசைப்போடு ஆனந்த் அங்கிருந்து நகர முயல, பாத்தீங்களா மறுபடி அதையே தான் செய்றீங்க என்றபோது இவ்வளவு நேரம் இருந்த அமைதி காணாமல் போய் ஆராவின் குரல் சற்று உயர்ந்து ஒலித்தது. அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்றவாறே ஆனந்த் நகர முயல, எதுவும் இல்லைன்னா நின்னு பேசுங்க, ஏன் விலகி போறீங்க என்றாள் ஆரா. அதை விடு என்று ஆனந்த் சொல்லியவாறே மீண்டும் நகர, நான் பேசிட்டு இருக்கேன் விஸ்வா, நீங்க இப்படி பாதையில போனா என்ன அர்த்தம் என்றால் எரிச்சலும் கோபமுமான குரலில். இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம்னு அர்த்தம் என்று விட்டு செல்ல முயன்றவனை கொஞ்சமும் ஆனந்த் எதிர்பாராத வகையில் எட்டி அவன் சட்டையை பற்றி இருந்தாள் ஆரா. அப்படியெல்லாம் விட முடியாது, நீங்க கேட்டா பேசணும், வேண்டாம்னா நிறுத்தணும்னா நான் என்ன பொம்மையா, நீ கீ கொடுத்ததும் ஆட என்றிருந்தால் எரிச்சலோடு ஆரா. அவள் சட்டையை பிடித்ததில் உண்டான கோபத்தோடு, விடுதனு என்று அவளின் கையை ஆனந்த் விலக்க முயல, அவனின் அந்த சலிப்பான குரலிலும் முகபாவனையிலும் ஒரு நொடி அசைவின்றி நின்றவள், ஓ அவ்வளவு தூரம் என்கிட்ட பேச சலிப்பா இருக்கா, உங்களுக்கு இந்த அளவு நான் சலிச்சு போயிட்டேன்னு எனக்கு தெரியாது என்றபடியே வெறுமையான விழிகளோடு அவனை பார்த்தவள் அங்கிருந்து நகர முயன்றாள். அதில் தான் சொல்ல வந்ததை அவள் தவறாக புரிந்து கொண்டாள் என அறிந்து பதிலின்றி திகைத்த ஆனந்த் சட்டென விலக முயன்றவளின் கையை பற்றி தன்னை நோக்கி இழுக்க, அவன் மேல் வந்து மோதி நின்றவள் நிலைமை உணர்ந்து சுதாரிக்கும் முன் ஆக்ரோஷமாக அவளின் இதழ்களில் முற்றுகையிட துவங்கி இருந்தான் ஆனந்த். திடீரென்ற அவனின் இத்தகைய முற்றுகையை எதிர்கொள்ள முடியாமல் திணறியவள் ஒரு கட்டத்தில் தவித்து தடுமாறி அவனையே பற்றுக்கோலாக பற்றி கொள்ள, ஆராவின் இந்த நெருக்கம் அவனை பித்தம் கொள்ள செய்திருந்தது. இதில் ஆனந்தின் அழுத்தமும் வேகமும் அதிகரிக்க அவனின் இத்தகைய ஆக்ரோஷத்தில் தடுமாறித்தான் போனாள் பெண்ணவள். இதற்கு முன் இப்படி ஒரு ஆனந்தை அவள் பார்த்ததே இல்லை. எப்போதும் அவனின் காதலிலும் தேடலிலும் ஒரு மூர்க்கத்தனம் கலந்த மென்மை வெளிப்படும். அதை பல முறை ஆரா உணர்ந்து இருக்கிறாள். அதற்கு முற்றிலும் நேர்மாறான இன்றைய ஆக்ரோஷமும் அழுத்தமுமான அவனின் முற்றுகையில் நிலை குலைந்தே போனாள் ஆரா. அவளின் நிலை உணர்ந்தோ இல்லை அவனுக்கே தேவையாய் இருந்ததோ லேசாக அவளிடம் இருந்து விலகி பார்வையை மட்டும் உயர்த்தி அவளை பார்த்தவன், இப்போ சொல்லு, என்ன பார்த்தா சலிச்சு போனது மாதிரியா தெரியுது எனும் போதே அவனின் சூடான மூச்சு காற்று அவளின் முகத்தை உரசி சென்றது. அதில் அந்த பார்வையும் குரலும் செய்திருந்த மாயத்தில் விழிகளை மூடிக்கொண்டவளின் இடையில் பதிந்திருந்த தன் கையில் அழுத்தத்தை கூட்டி மீண்டும் ஆராவை தன்னை நோக்கி இழுத்தவன் அவளின் கழுத்தின் வளைவில் முகத்தை புதைத்து கொள்ள
அவனின் செய்கையில் நிற்க முடியாமல் தடுமாறி பின்னால் சரிந்தவளை தன்னோடு தாங்கிக் கொண்டவன் தன் இதழால் அவளின் கழுத்து வளைவில் ஊர்வலம் நடத்தியவாறே, இப்போது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு எப்பவுமே எனக்கு சலிக்காது. 90 வயசே ஆனாலும் எனக்கு இவதான் வேணும் என்றான். வார்த்தைகளில் சொன்னால் கேட்கக்கூடிய நிலையில் அவள் இல்லை என்பதை புரிந்தவனாக, ஆராவுக்கு புரியும்படியான செயலில் தன் மனதை அவளுக்கு புரிய வைத்தவாறே ஆனந்த். ஆனந்த் சொல்லியது அவளுக்கும் சரியாய் போய் சேர்ந்திருக்க, அவனின் நெருக்கத்திலும் செயலிலும் விழிகளை மூடி கரைந்து கொண்டிருந்தவளின் கரம் ஆனந்தின் சட்டையை இறுக பற்றியிருக்க, ஆராவின் இந்த சரணாகதி மேலும் அவனை பித்து கொள்ள செய்திருந்தது. அவள் மேலான கோபம், ஆற்றாமை, ஆதங்கம் என அனைத்துக்கும் அவளிடமே ஆறுதல் தேடி அவளுள் மூழ்கிக் கொண்டிருந்தான் ஆனந்த். இங்கு அவனின் மனதை வலிக்க செய்தவளே மருந்தும் ஆகிப்போனாள். இதுதான் காதல் செய்யும் மாயமோ? வலியை தருபவர்களே அதற்கு மயிலிறகால் மருந்திடவும் செய்கின்றனர். அவன் மேலான வருத்தங்கள், கோபங்கள் என அனைத்தையும் அவனின் ஒற்றை அணைப்பில் ஒரே வார்த்தையில் ஒன்றும் இல்லாமல் செய்திருந்தான் ஆனந்த்.